இந்த நாகமானுடைய வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும். இருந்தாலும் நான் அதை சொல்ல போகிறேன். இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய ஒரு 4 மிக முக்கியமான சத்தியங்களை அந்த கோர்வையில் அழகாக உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு ஞானத்தையும் உங்களுடைய இருதயங்களையும் திறந்து வசனங்கள் கிரியை செய்ய கிருபை தருவாராக. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். போதும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? கவனிங்க, இந்த காலை வேளையில் ஒரு நாள் இந்த சீரியா, அந்த நாட்களில் என்ன வழக்கம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு தேசத்தார் என்ன பண்ணுவாங்க, அந்த தேசத்தினுடைய படை தளபதி தன்னுடைய இராணுவத்தின் சில மனிதர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, they used to raid. அப்படின்னா மற்ற தேசங்கள் மீது சூறையாடுவார்கள், கொள்ளையாடுவார்கள். they will plunder. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்படியே தங்களுடைய படையை அழைத்து கொண்டு எந்த தேசம் கொஞ்சம் அப்படியே பலவீனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. எந்த தேசத்தில் நிறைய விளைச்சல் விளைந்திருக்கிறது, செழிப்பாக இருக்குது, எந்த தேசம் நிறையா செல்வமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து அந்த தேசத்தை சூறையாடி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய விளைச்சல்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை எல்லாம் கொள்ளையடித்து கொள்ளுவார்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் அப்புறம் சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டுனா அடிமைகளாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். ஆண்களை எல்லாம் கொலை செய்து விட்டு பெண்களை எல்லாம் அடிமைகளாகவும் சிறு பிள்ளைகளையும் அடிமைகளாகவும் என்ன பண்ணுவாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு போவார். இது வழக்கம். யோபுனுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் இல்லையா? நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் 1வது அதிகாரத்தில் தெரியும், பவுஞ்சாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, யோபுனுடைய ஆஸ்திகளை எல்லாம் சில மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓட்டி கொண்டு போய்விடுவாங்க. காரணம் என்ன? அந்த நாட்களில் இது வழக்கமாக இருந்தது. ஒரு தேசத்தார் நல்ல பராக்கிரமம் உள்ள ஒரு படை தளபதியும் பராக்கிரமம் உள்ள ஒரு சேனையும் இருக்குமானால் அவைகளை கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா, செல்வமாக இருக்கக்கூடிய தேசத்தின் மீது சூறையாடி கொள்ளையடிப்பார்கள். அப்படியாகி கூட ஒரு நாள் இந்த சீரியா தேசத்தினுடைய படை தளபதி என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் தேசத்தின் மீது, தேசத்தின் மீது, தேவனுடைய பிள்ளைகள் வாழுகிற தேசத்தின் மீது கொள்ளையடிப்பதற்காக இந்த சீரிய தேசத்தினுடைய படை தளபதி தன்னுடைய படையை கொண்டு வந்து இஸ்ரவேலின் ஒரு பகுதியில் புகுந்து அங்கே இருக்கிற காரியங்களை எல்லாம் கொள்ளையடித்து அங்கே இருக்கிற மனிதர்களை எல்லாம் சிறைப்பிடித்து போகும் பொழுது அங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டுனா, குறிப்பிட்ட ஒரு சிறு பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. அந்த சிறு பெண்ணையும் என்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த படை தளபதி கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக அமர்த்துகிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை படிக்கும் போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி, தேவனுடைய ஜனங்கள் வாழுகிற இடத்துல அந்நிய தேசத்தான் ஆகிய நாகமான் சூறையாடி அதிலும் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஸ்திரீ, ஒரு பெண், ஒரு சின்ன பிள்ளைய அவன் சிறைப்பிடித்து கொண்டு போய் தன்னுடைய வீட்டில் அடிமையாய் வைத்திருக்க தேவன் அனுமதிச்சிருக்கிறாரே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ அந்த சிறு பெண் பாருங்க, தன்னுடைய தேசத்தை விட்டு, தன்னுடைய இனஜன பந்துக்களை விட்டு, தன்னுடைய தாய் தகப்பனை விட்டு, தன்னுடைய சகோதர சகோதரிகளை விட்டு, தன்னுடைய எல்லா விதமான நேசத்தையும், தேசத்தின் மீது இருக்கிற எல்லா விதமான நேசத்தையும் விட்டு இப்போ என்ன பண்ணுறான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, சீரிய தேசத்தில் இடம் தெரியாத இடத்துல, முன்ன பின்ன தெரியாத ஒரு மனிதனுடைய வீட்டில் அந்த மனிதனுடைய மனைவிக்கு என்ன பண்றாள்னா பணிவிடைக்காரியாக போய் அமர்ந்திருக்கிறாள். யாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தேவ பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளை இப்போ எங்கே போயிருக்குது? நாகமான் என்கிற புறஜாதியானுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரியாக, பணிவிடை செய்கிற ஒரு பெண்ணாக இந்த ஸ்திரீ அந்த வீட்டில் இருக்கிறதை பார்க்கிறோம்.
ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆனால் அந்த இடத்துலையும் she was loyal and devoted to God. This young girl was loyal and devoted to God. கவனிக்கிறீங்களா? வாலிப பிள்ளைங்களாம் கவனிங்க. இந்த வாலிப பெண், இந்த சிறு பெண் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் வளர்ந்த பெண்ணு தான், சரிங்களா? கொஞ்சம் வளர்ந்த இந்த பெண் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவள் நாகமானுடைய வீட்டில் தேவனுக்கு உண்மையும், தேவனுக்கு அவள் உண்மையுள்ளவளாக இருந்தால், தேவனுக்கு செய்கிற எல்லா பணிவிடையிலையும் அவள் உண்மையுள்ளவளாக இருந்தாள். அல்லேலூயா. அவள் இருக்கிற இடம் தேவனை அறியாத இடம். அவள் இருக்கிற இடம் தேவனை அறியாத மக்கள் இருக்கிற இடம். ஆனால் அந்த இடத்துல அவள் தேவனுக்கு உண்மையாக இருந்தாள். அல்லேலூயா. அவள் அந்த இடத்துல தேவனுக்கு உண்மையாக இருந்தாள். கவனிங்க, விஷயம் நடக்குது. நாகமானுடைய மனைவியும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் படுகிற அந்த கஷ்டத்தை இந்த மகள் பார்த்து, குஷ்டரோகம் வந்துட்டா யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. சாப்பாடுலேருந்து தண்ணியிலேருந்து எல்லாம் வச்சு தள்ளி விட வேண்டியதுதான். ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் தொட முடியாது, கட்டி அணைச்சி என்ன பண்ண முடியாதுன்னா அன்பை வெளிப்படுத்த முடியாது. பிள்ளைகளிடத்துலையோ அல்லது மனைவியிடத்துலையோ சகோதர சகோதரிகளிடத்துலையோ என்ன பண்ண முடியாதுன்னா தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த முடியாது. ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. குவாரண்டைன் பண்ண மாதிரி தான். கொரோனா நாட்களில் குவாரண்டைன் பண்ணாங்க இல்லையாங்க, அந்த மாதிரி தான் குஷ்டரோகிகளினுடைய நிலைமை. அப்போ கவனிங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து அந்த சிறு பெண் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தன்னுடைய எஜமானியின் இடத்துல போய், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அந்த தீர்க்கதரிசியின் இடத்துல என் ஆண்டவன் போவாரேயானால் கர்த்தர் அந்த மனிதனுக்கு என்ன பண்ணுவார்னா சுகம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க, இங்கே இந்த சம்பவத்தில் தேவன் செய்கிற இந்த அற்புதத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்ன என்று சொல்லி கேட்பீர்களானால், நல்லா கவனிங்க, நம்மை பயன்படுத்தவே தேவன் சில இடங்களில் நம்மை நாட்டுகிறார். அல்லேலூயா. நம்மை பயன்படுத்தவே, எல்லாம் சொல்லுங்க, நம்மை பயன்படுத்தவே தேவன் சில இடங்களில் நம்மை நாட்டுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மகள் யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு பெண் தானே, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மகள், நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன், நான் கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், என்னுடைய குடும்பத்தார் தேவ பக்தி உள்ளவர்கள், ஆனாலும் கூட இந்த சீரிய தேசத்தினுடைய படை தளபதியினுடைய வீட்டில் நான் ஏன் வந்து இந்த இடத்துல ஒரு பணிவிடை பெண்ணாக இருக்கும்? என்னுடைய தேசத்தில் என்னுடைய தாய் தகப்பனோடு என்னுடைய இனஜன பந்துக்களோடு நான் சுதந்திரமாய் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து வாழ வேண்டிய, சிறகடித்து பறக்க வேண்டிய நான் இங்கே ஒரு அடிமை பெண்ணாக இருக்க வேண்டும் என்று இந்த மகள் சிந்தித்திருக்கலாம், வேதனை இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட பாருங்க, கர்த்தர் அந்த பெண்ணை ஒரு நோக்கத்தோடு தான் நாகமானுடைய வீட்டில் வைத்திருந்தார். அல்லேலூயா. காரணம் இல்லாம அந்த சிறு பெண் என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சிறைபிடிக்கப்படவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. காரணம் இல்லாம நாகமான் தன்னுடைய படையை அழைத்து கொண்டு இஸ்ரவேலின் மீது என்ன பண்ணலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் கொள்ளையடிப்பதற்காக வருது. There is a reason for everything. நாகமான் வந்து இஸ்ரவேலின் ஜனங்கள் மீது கொள்ளையடித்து போனதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அங்கிருந்த அந்த சிறு பெண்ணை அவன் அடிமையாய் பிடித்து போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த சிறு பெண் நாகமானுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரியாக அமர்த்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. அது என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எங்கேயோ இருக்கிற அறியாத இஸ்ரவேலின் தேவனை இந்த பராக்கிரமசாலியாகிய நாகமானுக்கு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் இந்த சிறு பெண்ணை சிறையிருப்புக்கு கொண்டு சென்றார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பினுடைய நிலைமையும் அதுதான். யோசேப்பு தன்னுடைய வீட்டில் எல்லாராலும் பகைக்கப்பட்டான் எக்ஸப்ட் ஹிஸ் ஃபாதர். யோசேப்பினுடைய தகப்பன் மாத்திரம் யோசேப்பை அதிகமாய் நேசித்தான். ஆனால் தகப்பனை தவிர மற்ற எல்லா சகோதரர்களும் யோசேப்பை வெறுத்தார்கள். நடந்தது என்ன? அந்த வெறுப்பின் நிமித்தமாய், பொறாமை நிமித்தமாய், காய்காரத்தின் நிமித்தமாய் யோசேப்பை கொலை செய்ய சதித்திட்டம் செய்து அதன் பின்பதாக
கொலை செய்ய ஒரு சகோதரன் மறுத்த நிலைமையில் அவனை என்ன பண்ணானா விற்று போட்டு போத்திபார் என்கிற எகிப்து ராஜாவுடைய படை தளபதியினுடைய வீட்டில் இந்த யோசேப்பு ஒரு நல்ல ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டு அதன் பின்பதாக அந்த யோசேப்பின் மீது தவறான ஒரு பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்படுகிறான். கிட்டத்தட்ட 13 வருஷங்கள் இந்த யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கிறான். தேவனுடைய தேசத்தில், தேவ ஜனங்கள் மத்தியில், அதாவது தேவன் யாக்கோபுக்கு கொடுத்த அந்த இடத்துல, தேவன் யாக்கோபை நடத்துகிற அந்த இடத்துல மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய யோசேப்பு தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு அந்நிய தேசத்தில் பார்வோனுடைய சிறைச்சாலையில் அடிமையாக இருக்கிறான். அல்லேலூயா. There is a reason. There is a reason for everything. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason for his opposition. அல்லேலூயா. யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள், ஒரு காரணம் உண்டு. ஆமென். யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க, ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. யோசேப்பை போத்திபாரனுடைய வீட்டில் வச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு. யோசேப்பின் மீது தவறான பழி சுமத்தப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளொன்று வந்தது, பார்வோனுடைய சொப்பனத்திற்கு எவனாலும் விளக்கம் கூற முடியாத பொழுது யோசேப்பு விளக்கத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, பார்வோனால புகழப்பட்டு அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு என்ன பண்ணப்படுகிறான் என்றால் உயர்த்தி வைக்கப்படுகிறான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். There is a reason for his captivity. யோசேப்பினுடைய சிறையிருப்புக்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. எகிப்து தேசம் எங்கும் தேவனுடைய நாமத்தின் வல்லமையை வெளிப்படுத்தவே யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணார்னா எகிப்தில் வைத்தார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், குறிக்கிறவங்க குறித்து கொள்ளுங்க. ஆதியாகமம் 41வது அதிகாரத்தின் 37 51 வரைக்கும், மிக முக்கியமாக 45வது அதிகாரத்தை வேகமாயிடுங்க. 45வது அதிகாரத்தின் 5வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு சொல்லுகிறார், சஞ்சலப்பட வேண்டாம், விசனமா இருக்கவும் வேண்டாம். அங்க அந்த வார்த்தை கவனிங்க, ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு. அல்லேலூயா. உங்களுடைய ஜீவனை காப்பாத்துறதுக்காக தான் கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. உங்களை மாத்திரம் இல்லை, அநேகருடைய ஜீவன் இந்த பஞ்சத்தில் மடிந்து போகாதபடிக்கு தேவன் என்னை இந்த எகிப்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அடுத்த 7வது வசனத்தில் சொல்றதை பார்க்கலாமா? 7வது வசனம், அதே அதிகாரம். நல்ல கவனிங்க. உங்களுக்கு ஜீவரட்சணை செய்வதற்கு மாத்திரமல்ல, உங்களுடைய வம்சம் ஒழியாமல் இருக்கவும். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீ மட்டும் பாதுகாக்கப்படுவதற்காக அல்ல. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்த்து சொல்றான், உங்களை காப்பாத்துறதுக்கு மாத்திரம் அல்ல, உன்னுடைய வம்சத்தை காப்பாத்துறதுக்காகவும் தான் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார்னா என்னை இந்த எகிப்து தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. There is a reason for everything. There is a reason for everything. தேவன் உங்களை சில இடங்களில் வைத்திருப்பதற்கு காரணம் உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. தேவன் உங்களை ஒரு பகுதியில் வைத்திருக்கிறார் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு சில குறிப்பிட்ட வேலைகளை கொடுத்து அந்த வேலையில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு சில ஊழியங்களை சபையில் கொடுத்திருக்கிறார் என்றால், தேவன் உங்களுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் என்றால், there is a reason for everything. அவைகளுக்கு எல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. காரணம் இல்லாமல் தேவன் உங்களுக்கு எந்த பொறுப்பையும் கொடுக்கறது இல்லை. காரணம் இல்லாமல் தேவன் உங்களை எந்த இடத்துலையும் வைக்கிறது இல்லை. காரணம் இல்லாமல் தேவன் உங்களை எந்த இடத்துக்கும் அனுமதிப்பதில்லை. காரணத்தோடு தேவன் உங்களை அனுமதிக்கிறார், நாட்டுகிறார். காரணம் என்னவென்றால், உங்களை வைக்கிற, உங்களை நாட்டுகிற இடத்துல உங்களை பயன்படுத்துவதற்காக கர்த்தர் உங்களை சில இடங்களில் நாட்டுகிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணவும், தேவன் தான் யார் என்பதை வெளிப்படுத்தவும் சில நேரங்களில் தேவன் உங்களை நாட்டுகிறார். சில இடங்கள்ல நிறைய பேர் இன்னைக்கு கேட்குறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஐயோ ஆண்டவரே, என்னையாப்பா இந்த பகுதியில் வச்சிருக்கிறீங்க, என்னையா இந்த மாதிரியான ஒரு வேலையில் வச்சிருக்கிறீங்க, என் வாழ்க்கையிலையா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, சிந்திக்கிறீங்க, யோசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. ஆனால் பாருங்க, தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் உங்களை அந்த இடத்துல நாட்டி இருக்கிறார். காரணம் என்ன நோக்கம் தெரியுமா? என்ன நோக்கம் தெரியுமா? உங்களை கொண்டு அவர் மகிமைப்படுவதற்காகவே. ஹல்லேலூயா. ஆமென்.
உங்களை கொண்டு அவர் தம்முடைய நாமத்தை என்ன பண்ண போறாருன்னா அந்த பகுதியில் விளங்கச் செய்ய போறார். நீங்கள் வசிக்கிற பகுதியாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அதனால் தேர் இஸ் a ரீசன் ஃபார் எவ்ரி பிளேஸ். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேர் இஸ் a ரீசன் ஃபார் எவ்ரி பிளேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிற இடத்துல ஒரு காரணத்தோடு தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளான ஒரு இடம் தான். எது? யோசேப்புக்கு சிறைச்சாலை கம்ஃபர்டபுளான ஒரு இடமா சொல்லுங்க? இல்லை. அதே போல இந்த சிறு பெண்ணுக்கு நாகமானுடைய வீடு கம்ஃபர்டபுளான ஒரு இடமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்பா அம்மா கிட்ட இருக்கிற உரிமை நாகமான் இடத்துல அவனுடைய மனைவியின் இடத்துலையும் கிடைக்காது. அப்பா அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற சுதந்திரம் இங்கே கிடைக்காதுமா, கிடைக்காது. சில நேரங்களில் தேவன் நம்மை வைக்கிற சில இடங்களில் நமக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். It may be uncomfortable to be there, to stay there, to work there, to live there. அங்கே வாழ, அங்கே வேலை செய்ய, அங்கே தங்கி இருக்க அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். தம்முடைய நாமத்தை உங்களை கொண்டு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அந்த இடங்களில் இருந்து நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறார், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பகுதியில் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்னை நோக்கத்தோடு தான் இந்த வேலையில் நீங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க, ஒரு நோக்கத்தோடு தான் என்னை இந்த காரியத்தை படிக்க இந்த காலேஜில் கொண்டு வந்து சேர்த்துருக்கிறீங்க, அல்லது இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருக்கிறீங்க, ஒரு நோக்கத்தோடு தான் இந்த மகனை என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கிறீங்க, அல்லது இந்த மகளை என்னுடைய மகனுக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையான எல்லா விதமான வெளிப்பாடுகளையும் ஞானத்தையும் பலனையும் எங்களுக்கு தாங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் பிரசங்கம் பண்றது. அப்படியா? இல்லை புரியுதா? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் ஒரு நோக்கத்தோடு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்த உங்களை சில இடங்களில் நாட்டி வைக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? நிறைய நேரத்தில் நம்ம அந்த இடங்களை எல்லாம் பார்த்து நமக்கு பிடிக்காத அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்த்து, ஐயோ ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என்னுடைய வாழ்க்கையை மாற்றும், சூழ்நிலையை மாற்றும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனால் கிடையாது. நம்ம ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் இருக்கிறது சிங்கக்கெபியாக இருக்கலாம், நான் இருக்கிறது சூளை நெருப்பாக இருக்கலாம், நான் இருக்கிறது சிறைச்சாலையாக இருக்கலாம், நான் இருப்பது நாகமானுடைய வீடாக இருக்கலாம், நான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது சிறைச்சாலையின் தொழுமரமாக இருக்கலாம், பவுலையும் பர்னபாவையும் மன்னிக்கணும் சீலாவையும் போல. ஆனால் நான் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, எனக்கு அறிவை கொடுங்க, எனக்கு பலத்தை கொடுங்க, உம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவீராக என்று சொல்லி முழு மனதோடு ஜெபிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு தெரியாது, பட் God is speaking to someone. தேவன் சிலரோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். I can feel the presence of தேவனுடைய பிரசன்னத்தை என்னுடைய வார்த்தையில் நான் உணர்றேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் இருக்கிற இடம் it could be uncomfortable place. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, யார் நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே இந்த இடத்துல நான் இந்த வேலையில் அல்லது இந்த குடும்பத்தில் இந்த பகுதியில் இந்த பிஸ்னஸில் இந்த காரியத்தில் நான் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த எனக்கு போதுமான அறிவையும் பலத்தையும் கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் இருக்கிற சிறைச்சாலையிலோ அல்லது நீங்கள் இருக்கிற அதாவது சிறையிருப்பிலோ அல்லது நீங்கள் இருக்கிற தொழுமரத்திலோ கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். Be loyal and devoted to God wherever you are. தேவனுக்கு உண்மையும் தேவனை தியானிப்பதில் உண்மையுமாய் இருங்கள். எங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை கொண்டு மகிமைப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாகமானுடைய சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டாவது காரியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க. குறிப்பு. நான் எப்பவுமே குறிப்பு பயன்படுத்தி தான் பேசுவது வழக்கம். ஏன்னா அது ஜனங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சுலபமாக புரியும். 3 குறிப்பு அப்படின்னும் போது 3 காரியம் இன்றைக்கி சபையில் சொன்னாங்க, 4 காரியம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி. ஏன் எப்பவுமே பாயிண்ட் வச்சே பேசுகிறாங்க? அப்படியே ரேண்டமாக 1 hour பேசலாமே நீங்கள் யோசிக்கலாம். நான் ரேண்டமாக 1 hour எனக்கு பேச தெரியும், ரேண்டமாக 1 hour இல்லை 3 மணி நேரம் கூட என்னால் பேச முடியும், அது உங்களுக்கும் தெரியும். ஆமென். ஆனால் நான் குறிப்புகளை வைத்து ஒரு மெத்தடாலஜி ஒன்று பயன்படுத்துகிறேன். அப்படி கொடுக்கும் போது நான் சொல்ல வர விஷயத்தை ஈஸியாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும்.
அது உங்களுடைய நினைவில் தங்கும். ஆமென். ரெண்டாவது, இந்த நாகமானுடைய வாழ்க்கையிலும் இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நல்லா கவனிங்க. எழுதுறவங்க நோட்டில் டைரியில் எழுதிக்கோங்க. நீங்கள் சிந்தையில் எழுதுறவங்க, நோட் டைரி இல்லாதவங்க உங்களுடைய சிந்தையில் இவைகளை நீங்கள் எழுதி கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளுங்க. ரெண்டாவது காரியம் என்னன்னா, வாழ்க்கையில் பெருமையை தகர்த்து ஆலோசனையும் கீழ்ப்படிதலையும் கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. பெருமையை தகர்த்து எதை உடைக்கணும்? வாழ்க்கையில் பெருமையை உடைக்கணும். பெருமையை தகர்த்தெறியணும். வாழ்க்கையில் பெருமை என்கிற பெரிய சுவரை தகர்த்து எறிந்து எந்த சுவரை கட்டி எழுப்பணும்னா, ஆலோசனை மற்றும் கீழ்ப்படிதல் என்கிற சுவரை கட்டி எழுப்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரத்தின் வாசிங்க 4வது வசனம் 5வது வசனம். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவிடத்தில் அறிவித்தான். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 1000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று போதும். கவனிங்க, இங்க வாசிக்கிறோம், இந்த நாகமான் ஒரு பெரிய படை தளபதி. கவனிக்கிறீங்களா? ஒரு பெரிய படை தளபதி. ராஜா நாகமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதன். புரியுதுங்களா? ராஜா நாகமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதன். ராஜா நாகமானுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனுஷன். சரி, பிரசங்கத்தை கவனிப்போம், ஜான கவனிக்க வேணாம். கர்த்தர் நல்லவர். ராஜாவுக்கு நெருக்கமான ஒரு மனுஷன், தேசத்து ஜனங்கள் எல்லாராலும் புகழப்படுகிற ஒரு மனிதன், மகா பராக்கிரமசாலி. இவர் பேசக்கூடிய ஆட்கள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஆட்கள், சவகாசம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனா இப்போ ஒரு சாதாரண மனிதர்களுடைய பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்பட்ட வயதிலும் குறைவான ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண்ணிடத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருகிறது. என்ன ஆலோசனை? என் எஜமானன் இந்த வியாதியோடு இந்த தேசத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இஸ்ரவேலில் எலிசா என்கிற தீர்க்கதரிசியை போய் பார்ப்பாரானால் இஸ்ரவேலின் தேவன் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த ஆலோசனை மருத்துவர்களிடத்திலிருந்து வரல, சீரியா தேசத்தில் இருக்கிற தீர்க்கதரிசிகளோ அல்லது மந்திரிகளோ அல்லது வளர்ந்த முற்பிதாக்களிடத்திலிருந்து வரல. ஒரு சாதாரண ஒரு வேலைக்கார பெண், அற்பமாய் எண்ணப்பட்ட அடிமையாய் இருக்கிற ஒரு பணிவிடை செய்கிற ஒரு வேலைக்கார பெண்ணிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை. உடனே என்ன பண்றான் இந்த நாகமான்? தனக்கு எப்படியாகிலும் சுகம் வேணும். ஆமென். தனக்கு எப்படியாகிலும் சுகம் வேணும். அதனால என்ன பண்றான்? அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு ராஜா அவனிடத்துல போய் கடிதங்களை வாங்கி சொல்லும் போது ராஜா கடிதங்களை கொடுக்குறேன், நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன், அதை கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜா அவனிடத்துல காட்டு. வாங்கிட்டு என்ன பண்றான்னா, சில என்ன பண்றான், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாரும் தாளந்துகள் அப்படின்னா அன்னைக்கு இருக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கிஃப்டா கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்துல அவன் அதாவது கொண்டு வந்து அங்க வைத்து தன்னுடைய நிருபத்தை கொடுப்பதை பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, இந்த நாகமான் தன்னுடைய வாழ்க்கையில ஆலோசனைக்கு ஒரு கட்டத்தில் கீழ்ப்படுகிறான். ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறான். ஒரு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை வந்த உடனே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். அந்த ஆலோசனை யாரிடத்திலிருந்து வருகிறது என்பதெல்லாம் அவன் பார்க்கல. அது நல்ல ஆலோசனை, ஆவிக்குரிய ஆலோசனையா இருக்குது, நம்மை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஆலோசனையாக இருக்குது. அதை என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்வோம் என்று அந்த ஆலோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளுக ஆயத்தமாக இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீதிமொழிகள் 11வது அதிகாரத்தின் 14வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள். நல்லா எழுதிக்கோங்க, இருதயத்தின் பலகையில் வேதம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களா? இன்னைக்கு நிறைய குடும்பத்தாருக்கு பாருங்க, ஆலோசனையே வேணான்ற மாதிரி தான் இருக்காங்க. ஆவிக்குரிய ஆலோசனையே எங்களுக்கு தேவையில்லை.
எங்களுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேணாம். வசனங்களை காட்டி எங்களுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க வேணாம். ஆண்டவருடைய உபதேசங்களை சொல்லி எங்களை வாழ்க்கை எப்படி நடத்தணும்னு சொல்லி எங்களுக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. நாங்கள் உலக பிரகாரமாகவே என்ன பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, மனம் திரும்பாத மனிதர்களிடத்துலேருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அல்லது நாங்கள் என்ன பண்ணுறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நிறைய காரியம் வந்துடுச்சு. யூடியூப்பில் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுகிறோம். யூடியூப்பில் போயிட்டு நீங்கள் எதை டைப் பண்ணாலும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. கடந்த நாட்களில் பாருங்கள், மைண்ட் செட் அப்படி தான் ஆயிடுச்சு பாருங்கள். கடந்த நாட்களில் ஒரு இடத்துல ஒரு 150 ரூபாய்க்கு பலாப்பழம் கொடுத்தாங்க. சின்னதாக அழகாக இருந்தது. சரி வாங்குவோம். அந்த பலாப்பழத்தை வாங்கும் போது வாங்கினேன். நான் என் கூட இருந்த 2-3 நண்பர்கள் வாங்கினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க, பிரதர் உங்களுக்கு பலாப்பழம் வெட்ட தெரியுமா? நான் சொன்னேன், எனக்கு பலாப்பழம் வெட்ட. அப்போ எப்படி வெட்டுவீங்க? யூடியூப்பில் போய் பலாப்பழம் எப்படி வெட்டுவதுன்னு போட்டால் வீடியோ வரப்போது, பார்த்து வெட்ட போகிறேன், அவ்வளோதான். இது ஒரு பெரிய விஷயமா? யூடியூப்பில் போயிட்டு பலாப்பழம் வெட்டுவது எப்படின்னு டைப் பண்ணால் அது காட்ட போகுது. அதே மாதிரி டைப் பண்ணி எண்ணெய் எல்லாம் தடவி போட்டு வெட்டணுன்னாங்க. நான் பாருங்கள், பழுக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிட்டேன். அது வீணாக போச்சு. அதில் இருக்கிற கொட்டையை மட்டும் தான் சாப்பிட்டோம். பழத்தை சாப்பிட முடியல பாருங்கள். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், யூடியூப்பில் கொடுக்குற ஆலோசனைகள், நிறைய டாக்டர்ஸ் வந்து பேசுகிறாங்க, நிறைய மோட்டிவேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டா பேசுகிறாங்க, நிறைய காரியம் அவங்க எல்லாருமே வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய முதல் பிரைமரி நோக்கம் என்னென்னா, யூடியூப் மூலமா அவங்க பிரபலமாகணும். அதுதான் அவங்களுடைய. ரெண்டாவது தான் மற்ற காரியங்கள் எல்லாமே. பிரபலமாகணும், யூடியூப் மூலமா ஒரு வருமானம் வருகிறது இல்லையா? இவைகளெல்லாம் நினைவில் கொண்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேசுகிறார்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர்களை குறை சொல்ல நான் வரல. உங்களுக்கு கூகுள்லையோ, யூடியூப்லேயோ, ட்விட்டர்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ அல்லது வாட்ஸ்அப்லேயோ கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்புடையதா என்ன பண்ணதுன்னா இருக்காது. எங்கேருந்து கிடைக்கிற ஆலோசனை நமக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வேதத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுக்குற ஆவிக்குரிய ஆலோசனைகளே நம்மை கட்டி எழுப்பக்கூடிய ஆலோசனைகள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ஒருத்தர் கை தட்டும் போது எல்லாரும் தட்டிடணும் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த ஒரு அம்மா கை தட்டுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த வசனம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ நமக்கும் புரிஞ்சிடுச்சு நிறைய பேருக்கு. ஆனால் என்ன பண்ண மாட்டோம், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டோம், கை தட்ட மாட்டோம், அப்படியே உட்காந்துருக்குறோம் மனநோயாளி மாதிரி இல்லையா? அப்படி கிடையாது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அந்த வார்த்தைக்காக என்ன பண்ணுங்க, தயவு பாராட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். அப்ப கவனிங்க, நமக்கு கிடைக்கிற ஆவிக்குரிய ஆலோசனைகள் எங்கிருந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வேதத்திலிருந்து கிடைக்கிறது. ஆமென். மற்ற இடங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆலோசனைகள் அது நம்மை கட்டி எழுப்பக்கூடிய ஆலோசனைகளாக இருக்குமானால், ஜபத்தோடு, ஊழியர்களுடைய ஆலோசனையோடு, வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்ற ஆலோசனை அடிப்படையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேறுவோம். அல்லேலூயா. அடுத்தடுத்த அளவுகளுக்கு தேவன் நம்ம என்ன பண்ணுவார்னா நடத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு வசனத்தை வாசிச்சு பார்க்குறீங்களா? நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தின் 20வது வசனம். நீதிமொழிகள் 19வது அதிகாரத்தின் அந்த வார்த்தை நல்லா வாசிப்பா திரும்ப. உன் அந்திய காலத்தில், அந்த வார்த்தை கவனிங்க. உன் அந்திய காலத்தில் நீ ஞானமுள்ளவனாய் இருக்கும்படிக்கு ஆலோசனையை கேட்டு புத்திமதியை ஏற்றுக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த அந்திய காலத்தில் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? டைம் டு கம் அப்படின்னா ஃபியூச்சர், எதிர்காலம், வரப்போகிற எதிர்காலம் அல்லது கடைசி நாட்கள். மரணத்துக்கு முன்பதாக அல்லது சாகரத்துக்கு முன்பதாக நீ இந்த பூமியில ஞானமுள்ளவனாய் வாழ வேண்டுமானால் ஆலோசனையும் புத்திமதியையும் ஏற்றுக்கொள். அல்லேலூயா. ஏன்னா இந்த ஊழியத்தில் நான் நிறைய பேர் இந்த இடத்துல சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய மரண தருவாயில் இருக்கிறவர்கள் அல்லது இதுக்கப்புறம் எழுந்து நடக்க முடியாது, வாழ்க்கையே படுக்கையில் தான் இருக்குது, வாழ்க்கையே வீல் சேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிற மனிதர்களெல்லாம் நான் நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறேன். அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை நிறைய நாட்களை நான் வீணடிச்சிட்டு இருக்கிறேன். ஞானமாய் வாழ வேண்டிய நாட்களில் நான் ஞானமாய் வாழ தவறிவிட்டேன். எனக்கு எத்தனையோ பேர் ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போவே அவர்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் கேட்டு என்னுடைய வாழ்க்கையில், பண விஷயங்களில், மனைவியினுடைய விஷயத்தில், கணவனுடைய விஷயத்தில், பிள்ளைகளுடைய விஷயத்தில் நான் ஞானம் உள்ளவனாய் இருந்திருப்பேனே. ஆனால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முடிவு இந்த மோசமாக இருந்திருக்காது. ஆனால் என்னுடைய வாழ்க்கை
அநேக நாட்களை நான் ஆலோசனைகளை தட்டி கழித்தேன். பெரியோர்களுடைய ஞானத்தையும் வேத ஞானத்தையும் வெறுத்ததின் நிமித்தமாக வாழ்க்கையில படாத காரியங்களை எல்லாம் பட்டு இன்னைக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு வேதனையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள், எத்தனையோ மனிதர்களை நாங்கள் ஊழியத்தில் பார்த்துருக்கிறோம். இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரே வார்த்தைக்கு மாத்திரம்தான் விளக்கம் தேவைப்பட்டது. அந்த அந்திய காலத்தில்னா என்ன, அது மட்டும் தான் தேவை. அந்த வசனத்தினுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை பிடிச்சிட்ட உடனே இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரிஞ்சு போச்சு. என்ன அர்த்தம்? கடைசி சாக போற நாட்கள்ல, வாழ்க்கையினுடைய முடிவின் நாட்கள்ல நாம் வேதனையோடு, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஆலோசனையை கேட்டு என்னுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால் நலமாய் இருந்திருக்குமே என்று சிந்தித்து வருத்தப்படாத அளவுக்கு இந்த பூமியில வெற்றியுள்ள, சந்தோஷமுள்ள, மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானமுள்ள ஆலோசனைகளையும் ஆவிக்குரிய ஆலோசனைகளையும் ஏற்றுக்கொண்டு அதன்படி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஊழியத்தையும் கட்டி எழுப்புவோமானால் கர்த்தர் நம்மை ஜெயமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு நினைவுக்கு வந்த ஒரு உதாரணம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். அது ஊமை என்பதை விட நடந்த சம்பவமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அநேக வேதறிஞர்களுடைய கூற்று. ஐஸ்வர்யவானும் லாசருவும். லாசரு வாழ்ந்த நாட்கள் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது, இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமில்லாதவனாய் வாழ்ந்தான். ஆனா பாருங்க, அவன் மரித்த உடனே தேவ சமூகத்துக்கு போனான். ஐஸ்வர்யவான் மரித்த உடனே அவன் என்ன பண்ணான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாதாளத்துக்கு போனான். ஐஸ்வர்யவான் அந்த இடத்துல இருந்து கேட்குறான், அவனுடைய விரல்ல ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கிடைச்சா கூட போதும். கிடைக்காதுப்பா, ரொம்ப கஷ்டம். சரி அதை விடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் போயிட்டு என்னுடைய சகோதரர்களுக்கு, பூமியில் இருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து ஆண்டவரை குறித்து நான் சொல்லி அவரில் இந்த இடத்துக்கு வராமல் மனம் திரும்புதலுக்கு நேராக நான் நடத்துகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, வேணாம், அங்கே மோசே இருக்காரு, மோசே கிட்ட நான் கொடுத்தேன் பிரமாணம் இருக்கு, அதை கேட்டு ஒருத்தன் கீழ்ப்படிஞ்சு வரட்டும், அப்படிப்பட்டவன் தான் பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்புடையவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் சிந்திக்கிறான், யோசிக்கிறான். இவன் எங்க போய் யோசிக்கிறான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சாகரத்துக்கு முன்னாடி கூட கிடையாது, செத்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறான். இவன் பாவி. கொஞ்சம் சாகரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சிருந்தா வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யோசிச்சிருந்தான்னா ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கிருபை கிடைச்சிருக்கும். செத்து போனதுக்கு அப்புறம் அவன் யோசிக்கிறாங்க. எங்க போய் யோசிக்கிறான்? பாதாளத்துல யோசிக்கிறான். இந்த வசனம் சொல்லுது, அந்திய காலத்தில், உன்னுடைய எதிர்காலத்துல நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டுமானால் இப்போவே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. If you obey God's counsel today, your future will be blessing tomorrow. நான் மறுபடியும் சொல்றேன், if you obey God's counsel today, தேவனுடைய ஆலோசனைக்கு இன்றி கீழ்ப்படிவீர்களானால் உங்களுடைய எதிர்காலம் பின்பு ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இந்த நாகமான் முடிவுலலாம் இல்லை, ஆரம்பத்தில் தான் இருக்கிறாரு. ஆலோசனை கிடைச்ச உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் நாகமானுக்கு இருக்கு. ஏற்றுக்கிட்டு என்ன பண்றாரு? இஸ்ரவேலின் ராஜா அவனிடத்துல போகிறார். இஸ்ரவேலின் ராஜா அந்த லெட்டரை வாங்கி படிச்ச உடனே என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் கிழிச்சு, வஸ்திரங்களை கிழிச்சு புலம்புறான். நான் என்ன தேவனா? ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்கறதுக்கும் ஜீவனை எடுக்கிறதுக்கும், அல்லது இந்த குஷ்டரோகத்தை குணமாக்குவதற்கு நான் என்ன தேவனா? என்ன தேவனா? இது ஏதோ சதி. இந்த நாகமான், இவனை எனக்கு நல்லா தெரியும், இவன் பயங்கர பராக்கிரமசாலி, சீரிய தேசத்தினுடைய படை தளபதி. இவன் என்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறான்னா, இவனுடைய ராஜா இவனிடத்துல சொல்லி அனுப்பியிருக்கணும், நீ போய் என்ன பண்ணுனா, ராஜா அவனிடத்துல இப்படியாய் பேசி அவனால் முடியாதுன்னு சொன்ன உடனே அங்கே ஒரு சண்டையை ஆரம்பி நம்ம இஸ்ரவேல் தேசத்தின் மீது யுத்தமிட்டு அவர்களை என்ன பண்ணலான்னு சொல்லிக்கிட்டேன்னா, கொள்ளையிடலாம், தீக்கிரையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் ஒரு தீர்மானத்தோடு தான் வந்திருக்கிறாங்க, ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறான். நம்ம கிட்ட சண்டையிட்டு வீணா வம்புக்கு இழுக்கணும்னு ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, வீட்டில் ஒரு முடிவோடு தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறீங்க போல அப்படின்னு, இல்லையா? ஒரு முடிவோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த மாதிரி இஸ்ரவேலின் ராஜா சொல்கிறான், இவன் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிறான், சும்மா கிடையாது.
சும்மா கிடையாது, ஒரு முடிவோடு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புற அந்த செய்தி, அதாவது தன்னுடைய அழுது கிடையாது, தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து புலம்புகிற அந்த செய்தியை எலிசா கேட்ட பொழுது எலிசா என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மனிதனை என்னிடத்தில் அனுப்பி வையுங்கள். அல்லேலூயா. இவைகள் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த வசனங்கள்ல 5வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் நடக்கிற ஒரு சம்பவம். சரிங்களா? இப்போ நல்ல கவனிங்க, 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். 11வது வசனத்திலிருந்து. அதுக்கு முன்னாடி வசனமா? நல்ல கவனிங்க, நாகமான் இப்போ எலிசாவுடைய வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டார். எங்க வந்து நின்றுட்டார்? எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க. வீட்டு வாசல், எலிசாவுடைய எலிசா இருக்கிற அந்த இடத்தினுடைய வாசல், வீட்டினுடைய வாசல். இப்போ நடக்கிறது என்ன? எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, எலிசா நேரில் வெளியே வரல, என்ன பண்றாரு? கவனிங்க, அதுக்குள்ளெல்லாம் சத்தியம் அடங்கியிருக்கு, அதனால தான் நான் நோட் அவுட் பண்றேன் உங்களுக்கு. சரிங்களா? சரி, வாசிங்க. ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். தொடர்ந்து வாசிங்க. அதற்கு நாகமான், அந்த வார்த்தை எப்படி? கடுங்கோபம் கொண்டு. என்னதான் இந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நினைத்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதுக்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். கவனிங்க, எந்த நாகமான் ஒரு சின்ன பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டு எலிசா என்கிற தீர்க்கதரிசியை பார்க்க வந்தானோ, அதே நாகமான் இப்பொழுது தேவனுடைய மனுஷனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் மறுக்கிறான். கவனிக்கிறீங்களா? எந்த நாகமான் ஒரு சின்ன பெண்ணுடைய ஆலோசனையை கேட்டு சுகம் வேணும்ன்ற ஆர்வத்தில் வந்தாச்சு, எப்படி ஆகிலும் சுகம் கிடைச்சா போதுன்னு வந்தாச்சு. ஆனா இப்போ இந்த நாகமானுடைய பெருமை இருக்கு பாத்தீங்களா, இவனை தடை பண்ணுது. எலிசா ஒரு ஆளை அனுப்பி சொல்றார், வெளியே வரல. எலிசா கிளம்பி வெளியே வரல. அவர் வெளியே வராததுக்கு 3 காரணம் இருக்கு, சொல்றாத. ஏன் எலிசா வெளியே வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல் காரணம், மேபி எலிசா வெளியே வந்து ஒரு குஷ்டரோகியின் இடத்துல அவர் தொட்டு சில காரியங்களை செய்வாரானால், நியாயப்பிரமாணத்தின்படி குஷ்டரோகியை தொடுகிறவன் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அவன் தீட்டுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆமென். பழைய ஏற்பாட்டு மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் படிச்சுட்டு தான் வந்திருக்கணும். வேதத்தில் நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா, தினசரி வேத தியானத்தில் லேவியராகமம் புத்தகத்தை எல்லாம் வாசித்து பார்ப்பீர்களானால், குஷ்டரோகியை தொடுகிறவன் தீட்டுள்ளவனாய் மாறி அவனும் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொது வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது, ஊழியத்திலலாம் ஈடுபடக்கூடாது, அவனும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஒருவேளை எலிசா வந்து நாகமானை தொட்டு சில காரியங்களை செய்வாரானால் அவர் மற்றவர்களிடத்தில் செய்ய வேண்டிய ஊழியம் தடைப்படும். புரியுதுங்களா? அதனால எலிசா முதல்ல வெளியே கிளம்பி வரல. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலிசா வெளியே வந்து நாகமான தொட்டு தான் குணமாக்கணும்னு கிடையாது. நாகமான் எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாதான் விடுதலை. அல்லேலூயா. நான் வெளியே வரணுன்றது அவசியம் இல்லப்பா, நான் முக்கியம் கிடையாது. என் வாயிலிருந்து வருகிற தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா இல்லையா என்பதுதான் அவசியம். அதனால நான் வெளியே வர்றேன் வர்றதெல்லாம் ரெண்டாவது. ஆமென். நான் வெளியே வரேன், நான் உன்னை பார்க்குறேன், உன்கிட்ட பேசுகிறேன், அதெல்லாம் ரெண்டாவது தான். முதல்ல என்னன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தான் முக்கியம். அதனால் நான் வெளில வரலனாலும் பரவாயில்ல, இந்த நாகமான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சோதிப்பதற்காக எலியா உள்ளே உட்கார்ந்திருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், முதல் காரணம் கூட கொஞ்சம் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் தான் வேதத்தின் அடிப்படையில். ஆனால் வேதம் சொல்லுது, இயேசுவை தொட்டவர்கள் எல்லாம், தீட்டுள்ள ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவை தொட்டவன அந்தமா சுத்தமாயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒரு தீட்டுள்ள ஒரு குஷ்டரோகியை எலிசா தொட்டிருந்தாருன்னா, எலிசா தீட்டா மாறி இருக்க மாட்டார். எலிசாக்குள்ள இருக்கிற வல்லமை பரிசுத்தம் அவனை சுகமாக்கி இருக்கும். சரி இருக்கட்டும், அந்த விளக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒன்று ரீசன் அது. ரெண்டாவது இது. மூன்றாவது இன்னொரு காரியம் என்னன்னா, நல்ல கவனிங்க, இந்த நாகமான்
பயங்கர பெருமை உள்ள ஒரு மனுஷன், பயங்கர பெருமை உள்ள ஒரு மனுஷன். தன்னுடைய பராக்கிரத்தின் மீது, தன்னுடைய தேசத்தின் வல்லமையின் மீது பயங்கர பெருமை உள்ள ஒரு மனுஷன். அவனுடைய பெருமையை வெளிப்படுத்தும் விதமாக தான் அவன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ராஜாவை பார்ப்பதற்கு அவன் கொண்டு வந்த வெகுமதிகள் எல்லாம் பயங்கர பலமான வெகுமதிகள். அல்லேலூயா. அவன் பெருமை நிமித்தமாக தான் அவன் முரட்டாட்டம் பண்ணுகிறான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அப்போ கவனிங்க, எலிசா நாகமானுடைய வாழ்க்கையில இருதயத்தில் இருக்கிற பெருமை என்கிற ஒரு பெரிய மதில் சுவரை உடைப்பதற்காக, நான் எலிசா நாகமான நான் பார்க்க மாட்டேன், அவன் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தாழ்மையோடு அங்க போகட்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பெருமை உடையணும் நாகமானுடைய வாழ்க்கையில். நாகமானுடைய வாழ்க்கையில குஷ்டரோகம் நீங்குவதற்கு முன்பதாக 2 விதமான வியாதி இருக்கு. ஒன்று குஷ்டரோகம் என்கிற வியாதி சரீரத்தில், 2வது இருதயத்தில் பெருமை என்கிற ஒரு வியாதி இருக்குது. அப்போ சரீரத்தில் இவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமானால் இருதயத்தில் பெருமை உடையணும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமானால், தேவனுடைய வல்லமை விளங்கப்பட வேண்டுமானால் இருதயத்தில் தேவன் கிரியை செய்ய வேண்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமை உடைய வேண்டும். இருதயத்தில் இருக்கக்கூடிய முரட்டாட்டம் பண்ணுதல் உடைய வேண்டும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ எலிசா நாகமான பார்க்கல, வெளியே வரலங்க எலிசா நாகமான பார்க்க. காரணம் 3 காரணம் நான் சொன்னேன். இவைகளை எல்லாம் பார்த்த உடனேயும் எலிசா வெளியே வரல. இவனுக்கு மண்டை உச்சி கோபம் வருது. நான் எங்க இருந்து எவ்வளவு தூரத்தில் வந்திருக்கிறேன், என்ன விஷயம்னா ராஜா நாகமான பார்க்க வந்துட்டான். அல்லேலூயா. ராஜா நாகமான, அதாவது நாகமான் சொல்றதை கேட்டுட்டான். பார்த்தானோ பார்க்கலையோ, இல்லை நேரில் இறங்கி போய் சம்பாஷணம் நடந்ததோ நடக்கலையோ, அதெல்லாம் நம்ம டீப்பாக போக தேவையில்ல. ஆனால் ராஜா கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் போயிட்டு வந்தாச்சு, ஒரு சிட்டிங் போயிட்டு வந்தாச்சு ராஜா கிட்ட. ஆனால் எலிசா வெளியே வரலன்ன உடனே ராஜாவே எனக்கு தயவு பாராட்டும் பொழுது எலிசா ஏன் வெளியே வரல? எலிசா ஏன் வெளியே வரல? பயங்கர கோபம் நாகமானுக்கு. கடும் கோபம் உண்டவனா, கடும் கோபம், மண்டை ஏறிடுச்சு கோபம். விட்டா பிபி வெடிச்சு செத்துருவான் போல இருக்கு. அவ்வளவு கோபம், பயங்கர கோபத்தில் அவன் என்ன பண்றான்? இது ஒன்று. 2வது இன்னொரு காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எலிசா நாகமானுக்கு, அதாவது வெளியே வரல, ஆனால் எலிசா ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? வேலையாளை அனுப்பி நீ போய் யோர்தான்ல 7 தடவை ஸ்நானம் பண்ணு அப்படின்னா முழுங்கி எழுந்திரிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாகமானுக்கு கோவம். என்ன கோவம்? நான் இந்த எலிசா என் தலை மேலே கையை வச்சு, இல்லை என் புண்ணில் கையை வச்சு ஏதாவது ஜிமிக்ஸ் வேலை காட்டுவார், அப்படியே ஒரு தள்ளி விட்டு எனக்கு ஏதாவது விடுதலை கொடுப்பாருன்னு நான் பார்த்தா, இவர் என்ன சொல்கிறாரு? போய் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. பாருங்க, நம்ம கூட நிறைய நேரத்தில் சபைக்கு வந்த உடனேயே பாஸ்டர் கையை வச்சு ஜெபம் பண்ணி தள்ளி விட்டாதான் சிலருக்குலாம் திருப்தி. கையை வச்சு ஜெபம் பண்ணி ஏதாவது ஜிமிக்ஸ் வேலை காட்டணும். ஜிமிக்ஸ் வேலைன்னா என்ன தெரியுமா? ஏதாவது வித்தை காட்டணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணாதான் நம்ம என்ன பண்றோம்னா, சிலரையெல்லாம் வல்லமையுள்ள ஒரு பாஸ்டரா ஏத்துக்கிறோம். பாஸ்டர் பயங்கர வல்லமையுள்ள பாஸ்டர் அவர், ஏங்க அப்படி கை வச்சு தள்ளுறாரு பாருங்க, 2 அடி பெல்ட் அடிச்சு விழுறாங்க. ஏசுநாதர் யாரையும் தள்ளம்மா, விழுந்தவங்களை தூக்கி எடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசுநாதர் யாரையும் தள்ளல, தள்ளப்பட்டிருந்தவர்களை அவர் தூக்கி எடுத்தார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு சபைகள்ல இந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலைலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி ஜிமிக்ஸ் வேலைலாம் வந்துருச்சு. சரி, ரைட், இருக்கட்டும், ஒரு பக்கம் போட்டோம். விஷயத்துக்கு வருவோம். நாம எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நிறைய நேரத்தில் என்ன எதிர்பார்க்கிறோம்? ஊழியக்காரன் அந்த குஷ்டரோகத்தை தொட்டு குணமாக்கணும். ஆனால் ஊழியக்காரன் வெளியவே வரல, உள்ள இருந்து பதில் சொல்றாரு. என்னன்னா, நீ போயிட்டு யோர்தான்ல 7 தடவை முங்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சபைக்கு ஒழுங்கா ஜெபம் பண்ணு, சபைக்கு ஒழுங்கா கர்த்தருடைய உபதேசத்தை கேளு, சபைக்கு ஒழுங்கா கர்த்தருடைய வார்த்தையில வளரு. உன் விடுதலை உன் வீடை தேடி ஒரு ஆட்டோமேட்டிக்கா விடுதலை அடைவாய். ஹல்லேலூயா.
நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில கை வச்சு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். சிலருடைய வாழ்க்கையில எல்லாம் பாருங்க, பெருமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையில கை வச்சு ஜெபம் பண்ணா இல்ல, எந்த இடத்துல போய் நீங்க எங்க தலையை கொடுத்து ஜெபம் பண்ணாலும் ஒரு விடுதலையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தலையில் இருக்கிற பேன் கூட வெளியே வராது. ஏன் தெரியுமா? ஏன்னா உள்ள இருதயம் உடைக்கப்படலமா, உள்ள பெருமை உடைக்கப்படல, இருதய கடினம் உடைக்கப்படல. நாகமானுடைய எலிசா நினைச்சிருந்தா வந்து தொட்டு சுகமாக்கி இருக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? முடியும். இதுக்கு முந்தைய அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், மரித்து போன ஒரு வாலிபனை இந்த எலிசா உயிரோடு எழுப்புகிறார். எப்படி எழுப்புறாருன்னா, அவர் அந்த பாடி மேலே ஏறி படுத்துருவார். ஆமென். ஒரு இடத்துலயும் ஒரு அற்புதம். அது விசுவாசியினுடைய வீடு, தொட்டு சுகமாக்குறது அங்க. அல்லேலூயா. இது மனம் திரும்பாதவன். இவன் இருதயத்தில், அந்த அம்மாவுடைய இருதயத்தில் தாழ்மை, அந்த அம்மாவுடைய இருதயத்தில் விசுவாசம், கீழ்ப்படிதல் எல்லாமே இருக்கு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில தாழ்மை கிடையாது, பெருமை இருக்கு, விசுவாசம் கிடையாது, கீழ்ப்படிதல் இல்லை, இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது. எலிசா சொல்றாரு, வெளியெல்லாம் வர முடியாது, உனக்கு வெளியெல்லாம் வர முடியாது, உன் மேல கையெல்லாம் வைக்க முடியாது, நீ கர்த்தருக்கு கீழ்ப்படினும், போ 7 தடவை போ, 7 தடவை போய் யோர்தான்ல முங்கி எழுந்து வா, அப்பதான் உனக்கு விடுதலை. தொட்டு சுகமாக்கி இருக்க முடியும் எலிசாவால. ஆனா எலிசா அதை பண்ணல. ஆமென். ஏன்னா எலிசாவுக்கு தேவை என்னன்னா, நாம் போய் தொட்டு சுகமாக்கி என்ன பெரிய ஆளா காட்டிக்கணும் கிடையாது, உன்னுடைய இருதயம் உடைஞ்சு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் வர வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு ஊழியக்காரனுக்கு அழகு. ஜனங்களை பிரியப்படுத்தல்ல, ஜனங்களுடைய இருதயம் உடைஞ்சி, பெருமை உடைஞ்சி, இருதயத்தின் கடினங்கள்லாம் உடைஞ்சி, தங்களை தாழ்த்தி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை செய்கிற ஊழியமே ஊழியக்காரனே ஊழியன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எலிசா மன்னிக்கணும், நாகமானுக்கு பயங்கர கோபம். எலிசா வெளியே வரல, ஒன்று. ரெண்டாவது, இந்த மனுஷன் வெளியே வந்து கையை வச்சு ஏதாவது பண்ணுவான்னு பார்த்தா அதையும் பண்ணல. மூன்றாவது என்ன கோவம்னா, யோர்தான் நதியில தான், இப்ப தண்ணியில போய் நான் 7 தடவை குளிக்கிறது தான் விஷயம் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளவு தூரம் வந்திருக்கணும்? நான் ராஜாவுடைய அரண்மனையில ராஜாவை பார்க்க போனேனே, அங்கே செய்தி அனுப்பியிருக்கலாமே. நான் அப்படியே என்னுடைய தேசத்தில் போயிட்டு 2 நதியினுடைய பேர் சொல்றான், ஆப்னா பர்பார். ஆர்பனா, ஆப்னாவும் பர்பாரும் ஆங்கிலத்தில் நான் எழுதியிருக்கிறேன் பராட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, மன்னிக்கணும், கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆங்கிலத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் லிட்டில் ஒரு காரியம். சரி, அப்ப கவனிங்க, நாகமான் சொல்றான், தண்ணி தான் விஷயமா இருந்தா எங்க ஊர்ல இந்த யோர்தானை காட்டிலும் சிறந்த நதி இருக்குது. அல்லேலூயா. இந்த ஆப்பனாவும் இந்த பர்பாரும் என்ன நதின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, மலை மேல இருந்து வருது பாத்தீங்களா ஃபால்ஸ், அந்த ஃபால்ஸ்ல இருந்து ஓடுகிற நதி. தண்ணி கிளியரா இருக்கும், சில்லுன்னு இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர், அதை அப்படியே குடிக்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இந்த 2 நதிகளும் நீங்க பாத்தீங்கன்னா, மவுண்டைன் வாட்டர், ஃப்ரெஷ் கோல்டு வாட்டர், நல்லா சுத்தமான கிளியரான சில்லுன்னு வரக்கூடிய மலையிலிருந்து வரக்கூடிய ஒரு நல்ல தண்ணி. ஆனா யோர்தான் நீங்க பாத்தீங்கன்னா லோலேண்ட் வாட்டர். லோலேண்ட்னா சாதாரண நிலத்துல ஓடுகிற ஒரு தண்ணி. அதுல 4 பேர் குளிப்பான், குதிப்பான், சேர் இருக்கும், மண் வரும், புல் சகதி வரும், புழு எல்லாமே இருக்கும் அதுக்குள்ள. நம்ம பார்க்குறோம், சொல்றான், தண்ணியில் இறங்குறது தான் விஷயமா இருந்தா, இந்த யோர்தான் இஸ் லோலேண்ட் வாட்டர். லோலேண்ட்னா சம நிலத்தில் ஓடுற ஒரு தண்ணிப்பா. இது இங்கே ஓடுது, இதையும் மலையிலிருந்து தான் வரலாம், ஆனால் இங்கே ஓடுறது இப்படி தான் போகுது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய தண்ணியை காட்டிலும் எங்கள் ஊரில் இருக்கிற 2 நதியில் இருக்கிற தண்ணி இருக்கு பார்த்தியா, அது சுத்தமான தண்ணி, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் கோல்டு வாட்டர், சிறப்பான தண்ணி. நான் அங்கேயே போய் குளிச்சிடுவேனே, இறங்கிடுவேனே. ஆமென், ஆமென். அவனுக்கு பாருங்க புரியல ஒரு விஷயம், தண்ணி விஷயம் கிடையாது. ஆமென், எல்லாம் சொல்லுங்க, தண்ணி விஷயம் கிடையாது. எலிசா வெளியே வர்றது விஷயம் கிடையாது. எலிசா வந்து கையை வைக்கிறது விஷயம். எல்லாம் சொல்லுங்க, தண்ணி விஷயம் கிடையாது,
எலிசா வெளியே வர்றது விஷயம் கிடையாது. சொல்லுங்க. கையை வைக்கிறது விஷயம் கிடையாது. ஆமென். ஊழியக்காரன் வீட்டுக்கு வரலன்னாலும், ஊழியக்காரன் உங்க மேல கையை வச்சு ஜெபம் பண்ணலன்னாலும், இல்லை ஊழியக்காரன் கொடுக்குற எந்த ஒரு காரியம், சில இடங்களில் ஜப எண்ணெய், ஜபத்தை, நிறைய காரியங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. இவைகள் எல்லாம் விஷயமே கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கும் உபதேசத்துக்கும் ஜபத்துக்கும் கீழ்ப்படிந்து இருதயம் உடைக்கப்பட்டு கீழ்ப்படுகிற மனிதர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா. It is not about water, it is not about a prophet, and it is not about laying hands. கையை வைக்கிறதோ அல்லது தண்ணியை கொடுக்கிறதோ இதெல்லாம் விஷயம் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் உள்ள இருந்து சொல்ற வார்த்தை கூட கர்த்தர் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அற்புதங்களை செய்கிறான். அல்லேலூயா. இருதயம் உடையணும். இந்த காலை வேளையில நான் சொல்றேன், யாருக்காவது பெருமை உள்ள இருதயம் இருக்கா வாழ்க்கையில? உடையணுங்க. அந்த மதில் உடையணும். பெருமை என்கிற மதில் இருதயத்திலிருந்து உடையணும். ஆமென் சொல்லுங்க. கடினமான இருதயம் நிறைய இன்னைக்கு வாலிப சகோதர சகோதரிகள், புதுசா கல்யாணம் ஆனவங்க, இல்லை கல்யாணம் ஆக போறவங்க, இல்லை கல்யாண வயசுல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகள், நல்லா கவனிங்க. நிறைய பேருடைய இருதயத்தில் கடினம், உடைய மாட்டேங்குது இருதயம். பெருமை. உங்களுடைய இருதயம் கடினமா இருக்குது. உங்க இருதயம் கடினமா இருக்கிற வரைக்கும் கர்த்தனுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. நாகமான போல உன் இருதயம் உடையணும். நீ நினைக்காத எங்க ஊர்ல இருக்கிற நதி தான் அவன் சிறந்தது என்று சொன்னான். என்னுடைய திறமை பெருசு, என்னுடைய தாளந்து பெரியது, என்கிட்ட இருக்கிற காரியங்கள் எல்லாம் பெரிய, என் படிப்பு பெரியது, நான் சம்பாதிக்கிற பணம், எல்லாம் சொல்லாத. ஆமென். உன்கிட்ட இருக்கிற பணம், உன் படிப்பு எல்லாம் பெருசா இருக்கலாம். ஆனா உன்னுடைய இருதயம் உடையாத வரைக்கும் கர்த்தருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. இருதயம் உடையணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாகமானுடைய இருதயம் உடைஞ்சது ஒரு கட்டத்தில். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வேலையாள் நாகமான இடத்துல சொல்றான், ஆண்டவனே எலிசா ஒரு வேலை வேற ஏதாவது பெரிய டாஸ்கா உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னா, பெரிய டாஸ்க்னா நீ போய் என்ன பண்ணுன்னா ஒரு 100 பேர் தலையை வெட்டி கொண்டு வா, அல்லது நீ போய் என்ன பண்ணா ஏதாவது ரத்தத்தை சிந்தி பலியிடு, ஏதாவது ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு சொல்லியிருப்பாருனா, இல்லை இங்கிருந்து நீ என்ன பண்ணுனா வெறும் காலோட உன்னுடைய தேசத்துக்கு என்ன பண்ணு, மண்ணுலையும் கல்லுலையும் முள்ளுலையும் நடந்து போ, ஏதாவது ஒரு பெரிய டாஸ்க் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு அப்படின்னா, இல்லை நிறையா பணத்தை கொடு கேட்டிருப்பாருனா நீங்கள் கொடுத்துருப்பீங்கல்ல. அவர் உங்ககிட்ட கேட்டது என்னங்க? ரொம்ப சாதாரண விஷயம். ரொம்ப யோர்தான் நதியில் போயிட்டு போகிற வழியில், இல்லையா, அப்படி போகிற வழியில் யோர்தானுக்கா ஒரு 8 போயிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகுமா நின்று கொஞ்சம் உங்கள் அந்த படை தளபதிக்குரிய அந்த வஸ்திரங்களையெல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியில் அப்படி உள்ளே போயிட்டு வர்றது எவ்வளோ நேரம் ஐயா ஆக போகுது உங்களுக்கு? பெரிய காரியம் சொல்லுந்தா செஞ்சிருப்பீங்க. அவர் சின்ன காரியம் தானே கேட்டார், அதை பண்ணலாமே நீங்கள் அப்படின்னோடனே நாகமான் யோசிக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, நான் ஆச்சரியப்படுறேன். அதாவது சிறு பெண்ணுக்கு கீழ்ப்படிஞ்சான், ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கேட்கல. மறுபடியும் என்ன பண்றான்? வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, இப்போ வேலைக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதன் மூலமாக ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். நடக்கிறது என்ன? சரி தண்ணியில் இறங்கி வந்துட்டோம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டுன்னு வந்தாச்சு, இந்த வேலையும் முடிச்சுட்டு போயிடும். எவ்வளோ நாள் அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஊழியத்தில். 4-5 வேலை செய்யலான்னு போவோம், டைம் ஆகிடும். இவ்வளோ தூரம் பெட்ரோல் போட்டுன்னு வந்தாச்சு, இதையும் முடிச்சுட்டு இல்லைன்னா இதுக்காக திரும்ப என்ன பண்ணணும், வரணும், செஞ்சிடும். சரி இறங்குவோம். நல்லா கவனிங்க. 6 தடவை தண்ணியில் இறங்கினா ஒரு மாற்றமும் இல்லை. 7வது தடவை தண்ணியில் இறங்கினா கர்த்தருடைய வல்லமை அவனை தொட்டது. கர்த்தர் அவனை சுகமாக்கினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாகமான் அந்த நதியின் அருகே போயிட்டு அந்த இடத்த நரேட் பண்ணும்போது எப்படி நரேட் பண்ணோம்னா, அந்த இடத்துல போயிட்டு இது வரைக்கும் எலிசா அவனுடைய வீட்டு வாசல்ல இருந்து பயங்கர கோபமா வந்தான். என்ன சொல்றான்? என்னை பார்க்கறதுக்கு வெளியே கூட வரல அந்த மனுஷன்,
கையை வச்சு ஜெபம் பண்ணி சுகம் கொடுப்பாருன்னு பார்த்தா அதையும் பண்ணல. கத்திருப்பான் கோவத்தில், அப்படி கத்திருப்போம் பயங்கர கோவத்தில், சுகம் கொடுக்கல. இல்ல நதியில தான் குளிக்கணும்னா நம்ம ஊர்ல இருக்குது 2 நதி, அங்க சொல்லிருக்கலாமே. இந்த யோர்தான்ல தான் குளிக்கணுமா? பயங்கர கோவத்தோட கத்திக்கிட்டு போன ஒரு மனுஷன் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருந்திருப்பான் பாருங்க. அந்த நதி கிட்ட வந்து அவன் பாருங்க ஒரு சின்ன குழந்தையா மாறிட்டான். அல்லேலூயா. என்னவா மாறினா? A mighty warrior has become like a little boy. ஒரு சின்ன பிள்ளையை போல அவன் என்ன பண்றான்னா, அவன் இதயம் உடைஞ்சிடுச்சு. இதயம் உடைஞ்சவங்கலாம் அப்படிதான். ஆண்டவர் சொன்னாரு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு கூடியது. அல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளையை போல அவன் அந்த உடைகளை எல்லாம், இராணுவ உடைகளை எல்லாம் கழட்டி வச்சு ஒரு சின்ன பிள்ளையை போல அவன் என்ன பண்றான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருவேளை நான் யோசிக்கிறேன், கண்ணிலேருந்து அவன் கண்ணிலேருந்து தண்ணி வந்திருக்கும் இல்லையா? ஒரு சின்ன பிள்ளையை போல அவன் என்ன பண்றான்னா, அந்த தண்ணிக்குள்ள இறங்கி அது வரைக்கும் பயங்கரமா கத்தி கூப்பாடு போட்டு ஆர்ப்பரித்து எல்லாரையுமே ஒரு வழி பண்ணவன் அமைதியா ஒரு சின்ன பிள்ளையை போல தண்ணிக்குள்ள இறங்கி அவன் 6 தடவை 7வது தடவை உள்ள போயிட்டு வரும்பொழுது கர்த்தர் அவனுடைய மாம்சத்தை புதிதாய் பிறந்த குழந்தையினுடைய மாம்சத்தை போல மாற்றினார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில தேவ ஆவியானவர் பலமாய் உங்களோடு கூட பேசுகிற ஒரு மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பெருமை, கடினம், முரட்டாட்டம் அல்லது தேவனுக்கு விரோதமா இருக்கக்கூடிய சிந்தை என்கிற பெரிய சுவர்களை எல்லாம் தகர்த்து ஒரு சின்ன பிள்ளைய போல, ஒரு குழந்தைய போல தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட பெரிய காரியங்களை எல்லாம் எதிர்பார்க்கல. எலிசா நாகமானுக்கு பெரிய காரியங்களை எல்லாம் சொல்லல. ஆண்டவர் உங்களிடத்துல பெரிய காரியம், ரொம்ப எளிமையான காரியத்தை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு? உன்னுடைய இருதயம் இயேசுவை விசுவாசிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஜெபிக்கிறவனா இருக்கணும். தேவனோடு கூட உறவை காண்பிக்கிறது ஜெபம். அல்லேலூயா. ரொம்ப எளிமையான விஷயம். அந்த வேத புத்தகத்தை திறந்து கர்த்தருடைய வசனத்தை தியானி. அல்லேலூயா. ரொம்ப எளிமையான விஷயம். ஞாயிற்றுக்கிழமையில சபை கூடி வருதில்ல, வந்து கர்த்தருடைய வசனங்களை கேட்டு ஜனங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதி. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேற என்ன உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் தேவன்? அவர் எதிர்பார்க்கிறது இதுதாங்க. ஒரு சின்ன குழந்தையை போல ஜெபம் பண்ணுங்க. ஒரு சின்ன பிள்ளையை போல கர்த்தருடைய வேதத்தை பிரித்து வாசிங்க. அல்லேலூயா. இந்த விபிஎஸ்ல நாங்கள் பார்க்குறோம், இந்த விபிஎஸ் நடக்குது இல்லையா, இந்த நாட்களில் நாங்கள் பார்க்குறோம், சின்ன பிள்ளைங்களெல்லாம் அழகாக உட்காந்து அந்த வசனங்களை பார்த்து அதில் கொடுத்துருக்கிற கார்ட்டூன்ஸ், அந்த பொம்மைகளை எல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் காட்டி வரைகிறாங்க. நைட்டில் சில நேரங்களில் இரவு நேரத்தில் என் பையனை பார்க்குறேன் நான், அந்த விபிஎஸ் புத்தகங்களை எல்லாம் வச்சு என்ன பண்ணுவான்னா, அப்பா இந்த கதையை எனக்கு சொன்னாங்க, நான் சொல்லட்டுமா, இங்கே பார்த்து எப்படி இருக்குது, இதுதான் யார் தெரியுமா, இதுதான் யார் தெரியுமா, அப்படிலாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், அப்போ ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம வேதத்தை உட்காந்து, அந்த பிள்ளை எவ்வளோ அழகாக அது இன்ட்ரெஸ்டாக உட்காந்து படிக்குதோ, அந்த மாதிரி சின்ன பிள்ளையை போல வேதத்தை படித்து, சின்ன பிள்ளையை போல தேவ சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, மண்டிட்டோ உட்கார்ந்தோ ஏதோ ஒரு விதத்தில் ஒரு போஸ்டரில் ஜெபம் பண்ணி, சின்ன பிள்ளையை போல கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்து கர்த்தரை நீங்கள் தேடுவீர்களானால், நாகமானுக்கு நன்மைகளை செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லமையும் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. நான் நைட்டு பிரசங்கம் ஆரம்பிக்கும் போதே சாப்பிட்டேன். ஒரு 3 சப்பாத்தி சாப்பிடும் போது என் மனைவி கிட்ட சொன்னேன், சீக்கிரமா வெய்மா, நான் சாப்பிட்டு போய் 4 குறிப்பு எழுதணும். 4 குறிப்பா? 4 குறிப்பெலாம் நீங்கள் பேசி முடிக்க மாட்டீங்க, 2 தான் பேசுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா. அவள் சொன்ன மாதிரி 2 தான் பேசின, நேரம் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமாம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த மீதம் இருக்கிற நாகமானுடைய சரித்திரத்தை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராங்க. அல்லேலூயா. ஏன்னா இந்த 2 குறிப்போடு போங்க. நிறைய சத்தியம் நான் இன்னைக்கு பேசிட்டேன். நாகமானுடைய வாழ்க்கையிலிருந்து மீதம் இருக்கிற இன்னும் 2 சத்தியம், ரொம்ப அற்புதமான ஒரு சத்தியம், தேவையான வாழ்க்கைக்கு பிராக்டிக்கலான விஷயம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா சொல்லுங்க. ஆமென். அதனால கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்னைக்கு நம்ம கற்றுக்கிட்ட இந்த சத்தியம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எல்லாம் சொல்லுங்க. முதல் சத்தியம், கர்த்தர் நம்மை பயன்படுத்தவே சில இடங்களில் நம்மை நாட்டுகிறார். அல்லேலூயா. நம்மை பயன்படுத்தவே. அல்லேலூயா.
வித் பர்பஸ். தேர் இஸ் a ரீசன் God has kept you somewhere. சில இடங்கள் தேவன் உங்களை வைத்திருப்பதற்கு காரணம் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமாக தான் சொல்லுங்க. ஆமென், ஆமென். ரெண்டாவது, வாழ்க்கையில் பெருமை தகர்க்கப்பட்டு ஆலோசனையும் கீழ்ப்படிதலும் கட்டப்பட வேண்டும். ஆமென். தொடர்ந்து இந்த நாகமானுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை அடுத்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அதனால் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்க வாஞ்சியோடு என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் வாங்க. இங்கே பேசுகிற வார்த்தைகள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சபையில் தேவையான காரியங்கள் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, தேவனை ஆராதிக்கிற நேரம், பாடி ஆராதிக்கிற நேரம். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது ஜெபம். சொல்லுங்க, ஜெபம். நான்காவது ஐக்கியம், ஒரு நல்ல ஃபெலோஷிப், மற்றவர்களுக்குள்ள அந்த சபையோடு கூட நம்ம இருக்கிற ஒரு நல்ல ஐக்கியம். ஐந்தாவது கம்யூனியன். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த சபை பிரயோஜனமாக இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்கிறது? ஆமென். அதனால் இந்த நாகமானை போல, ஒரு சிறு பிள்ளையை போல நம்மை தாழ்த்தும். அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? யாரும் எழுந்துக்கு வேணா, உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜெபிக்கலாம், அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஒரு நாகமானை போல ஒரு புறஜாதியான், நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு புறஜாதியான்ங்க, அவன் தேவனை அறியாதவன். ஆனா அவனை குறித்து முதல் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவன் புறஜாதியானாய் இருந்த போதும், அவன் அந்நியனாய் இருந்த போதும் கர்த்தர் அவனை கொண்டு சீரிய இராணுவத்திற்கு வெற்றியை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இஸ்ரவேலுக்கு வரல, எலிசாவை வந்து பார்க்கல, இஸ்ரவேலின் ராஜாவை பார்க்கல, இஸ்ரவேலின் யெகோவா தேவனை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அவன் யெகோவா தேவனை அறிவதற்கு முன்பதாகவே யெகோவா தேவன் அவனை அறிந்து கொண்டார். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவனை அறிந்து கொண்டார். இந்த காலை வேளையில் நான் உன்னை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கால் யூ ஆர் ஹியர். அவருடைய அழைப்பினால, அவருடைய தெரிந்து கொள்ளுதலினால நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை நடத்துகிறார். அர்ப்பணித்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கு. நாங்கள் போகிற இடங்கள்ல எல்லாம் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வேலை ஸ்தலங்களில் சிலரை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். அவர்கள் செய்கிற வேலை, அவர்கள் செய்கிற தகப்பனை காரியங்கள் அவர்களுக்கு தகப்பனே கடினமாய் ஆண்டவரே பிடிக்காததாய் இருந்தாலும் கூட ஆண்டவரே, ஒரு சில நேரங்களில் ஆண்டவரே அவர்கள் அதை ஆண்டவரே சகித்து செய்து கொண்டிருக்கிறார்களே. ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் அவர்களை அங்கே வைத்திருக்கிறீரே, அந்த நோக்கத்தை அவர்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நாகமானை போல இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய இருதயத்தின் பெருமைகள் எல்லாம் உடையட்டும்பா. எல்லாம் ஜோமன் ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் பெருமை எல்லாம் உடையணும்ப்பா. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா பெருமையும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இருதய கடினத்தையும் ஆண்டவரே இந்த காலை வேளையில உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எல்லாவற்றையும் உடைச்சு ஒரு சின்ன பிள்ளையை போல என்னை தாழ்த்துறேன்ப்பா. சொல்லுங்களேன், ஒரு சின்ன பிள்ளையை போல என்னை தாழ்த்துகிறேன் தகப்பனே. ஒரு சின்ன பிள்ளையை போல உம்முடைய சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன். பராக்கிரமசாலி, பெருமை உள்ளவன், கடினமானவன், யோர்தான் நதி நண்டையில போய் ஒரு சின்ன பிள்ளையை போல இறங்கினது போல இந்த காலை வேளையில உம்முடைய சமூகத்தில் நான் யாரா இருக்கலாம்? பிரியமானவர்களே, நீங்கள் யாரா இருக்கலாம்? உங்களுடைய பின்புலம் என்னவாக இருக்கலாம்? உங்களுடைய படிப்பு, அந்தஸ்து, பணம் என்னவாக இருக்கலாம்? இந்த ஜெப நேரத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு சின்ன பிள்ளையை போல உடைய சமூகத்தில் என்ன தாழ்த்துகிறேன். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க, அற்புதங்கள் செய்யுங்க, எங்களுடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை உயர்த்தி 3 தடவை அல்லேலூயா என்று ஆர்ப்பரிக்கலாமா? ஹல்லேலூயா.